ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து வீக்லி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் டிஎன்பிசி மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டாபிக் கொடுத்துருந்தோம். ஒன்று வந்து ஏஜஸ், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் பஸ்ஸஸ். ஸோ ஒரு 25 சம் எடுத்திருந்தோம். கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு ஒரு 25 சம் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் போட்டு பார்த்த மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஒரு பெட்டியில் 100 நீல நிற பந்துகளும் 50 சிவப்பு நிற பந்துகளும் 50 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. அதிலிருந்து 25% நீல நிற பந்துகள் 50% சிவப்பு பந்துகள் எடுக்கப்பட்டால் அதில் இருக்கும் கருப்பு நிற பந்துகளின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100 இது வந்து இருக்குது. அதே மாதிரி ரெட் கலர் சிவப்பு நிற பால்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 50 இருக்குது. அடுத்து பிளாக், ஸோ பிளாக் வந்து எவ்வளோ இருக்குது, அதுவும் 50 இருக்குதான். இப்போ மொத்தம் 100 சிவப்பு பந்து 100 நீல நிற பந்து இருக்குது. இப்போ அதுல இருந்து எவ்வளோ பந்து எடுத்துட்டாங்க, 25% எடுத்துட்டாங்க. அப்போ எத்தனை பால் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 100ல் 25% எடுத்துட்டோம். இப்போ 100ல் 25% அப்படின்னா 25/100ன்னு சொல்லிட்டு வரும். எப்பவுமே இந்த இல்லு போடும்போது நம்ம மல்டிப்ளிகேஷன்ல போடுவோம். சரி, அப்போ நம்மளுக்கு கேன்சல் பண்ண என்ன வருது, 25 பால் எடுத்துட்டாங்க. அப்போ ஆல்ரெடி 100 பால் இருந்ததுல இப்போ எத்தனை பால் எடுத்துட்டாங்க, 25 பால் எடுத்துட்டாங்க. அப்போ மீதி எத்தனை பால் இருக்குது, 75 பால் வந்து இதுல இருக்குது. சரியா, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50% சிவப்பு நிற பந்துகள். ஸோ மொத்தம் 50 தான் இருக்குது, அதுல பாதி, ஏன்னா 50% எடுத்துட்டாங்கன்னா பாதி எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க 50ல் 50% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதுல வந்து கண்டுபிடிக்கும் போது பாருங்க 25 தான் வருது. ஸோ 50% அப்படின்னா பாதி நம்ம எடுத்து கூட பண்ணலாம். ஸோ அப்போ இதுல இருந்தும் 25 எடுத்துட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் எத்தனை, 25. அப்போ ஆல்ரெடி இப்போ நம்மளுக்கு 100 150 மொத்தம் 200 பால் இருந்த இடத்துல இப்போ எத்தனை பால் எடுத்துட்டாங்க, இதுல ஒரு 25 எடுத்துட்டாங்க, இதுல ஒரு 25 எடுத்துட்டாங்க, மொத்தம் 50 பால் வெளியில எடுத்துட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு அதுல இருக்கக்கூடிய கருப்பு நிற பந்துகளின் சதவீதம். அப்ப இந்த பிளாக்கோடைய பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த பந்துகள், ஸோ எல்லா கலரையும் சேர்த்த மொத்த பந்துகள்ல பிளாக் எவ்வளோ இருக்குதோ அதனுடைய சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு பிளாக்கோடைய சதவீதம் கண்டுபிடிக்கலாம். இப்போ பிளாக் பால்ஸ் நம்ம எதுவுமே எடுக்கவே இல்லை, அதுலதான் வச்சிருக்கோம். அப்போ மொத்தம் எத்தனை பந்து இருக்குது, 50 பந்து இருக்குது. அப்போ நமக்கு தேவையான அளவு மேலே போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய டோட்டல், அப்போ டோட்டல் என்னது, இதுல ஒரு 75, அதுக்கப்புறம் இதுல ஒரு 25, ரெண்டு ஆட் பண்ணா 100 பிளஸ் வந்து ஒரு பிளாக் ஒரு 50, அப்போ 150 சதவீதம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 100%ஆல மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 5 கேன்சல் பண்ணணும் 3. அப்போ என்ன கிடைக்குது, 100/3. அது அப்படியே கொடுத்துருக்காங்க, அதனால ஆன்சர் வந்து 100/3% தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பந்துகள் எடுத்துட்டாங்களோ அப்போ மீதி இருக்கக்கூடிய பந்துகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறோம். இப்போ 50%, 25% ப்ளூ கலர் பாலை எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ மொத்தம் 100 பால் இருந்த இடத்துல 25 பாலை எடுத்துட்டாங்க. அப்போ மீதி எத்தனை பால் இருக்கணும், 75 பால் இருக்குது. அதே மாதிரி ரெட் கலர்ல 50% எடுத்துட்டாங்க. அப்போ மொத்தம் 50 பால் இருக்குது, அதுல பாதியை எடுத்துட்டாங்க அப்படின்னா 25 பாலை எடுத்துட்டாங்க. அப்போ மீதி 25. அப்போ நம்மளுக்கு புதுசா இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து 150. இப்போ இந்த 150ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிளாக்கோடைய பெர்சன்டேஜ். பிளாக் பால் எத்தனை இருக்குது, 50 இருக்குது. அதனால 50/150 இன்ட்டு 100% போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க, ஒரு பள்ளியில் உள்ள சிறுவர் சிறுமியரின் வீதம் 2:3. அதில் 25% சிறுவர்கள், 30% சிறுமிகள் உதவித்தொகை பெறுபவர்கள். கேட்டிருக்கிறது என்னது, உதவித்தொகை பெறாதவர்களின் சதவீதம். ஸோ இந்த மாதிரி கணக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நார்மலா ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, சிறுவர் சிறுமியர், அப்போ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 2:3. இப்போ அது நம்பரா மாற்றணும், நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் போட்டு எடுப்போம். 2x 3x அதை எடுத்தும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுது, எண்ணிக்கையை வச்சு பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் இப்போ 2x 3xன்னு எடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ நம்மள என்ன செஞ்சிடும், 100ன்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். 100ன்னு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு அதாவது நம்ம எடுத்துக்கலாம், லெட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அப்போ இங்க என்ன வரும், 200 பாய்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 300 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, அப்போ எடுத்தாச்சு. அப்போ டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்கிறாங்க. சரி, இப்போ இதுல வந்து பாருங்க பாய்ஸ்ல எத்தனை பேர்த்துக்கு உதவித்தொகை கிடைக்குது, எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்க, 25% சிறுவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேட்கக்கூடிய பர்சன்டேஜ் என்னது, பெறாதவர்கள். அப்ப 25% பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அப்படின்னா இன்னும் எவ்வளவு பேருக்கு கிடைக்கல, 75% பேருக்கு கிடைக்கல. அப்போ 200ல ஃபர்ஸ்ட் 75 என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ 75% அப்படிங்கும்போது 200 75%. அப்போ 200 × 75/100. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 150 பேர். அப்போ என்ன அர்த்தம்,
200 பேர்ல 150 பேர்த்துக்கு என்ன பண்ணல, ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கல. இது பாய்ஸ்ல. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு பாருங்க 30% பேருக்கு கிடைக்குது, ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அப்ப எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கல நம்மளுக்கு, 70% பேர்த்துக்கு கிடைக்கல. அப்ப மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க, 300ல எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கல, 70% பேர்த்துக்கு கிடைக்கல. அப்போ 70/100. இதை வந்து கேன்சல் பண்ணும்போது 210. அப்ப ஃபர்ஸ்ட் பாய்ஸ்ல எத்தனை பேருக்கு கிடைக்கல, 150 பேர், கேர்ள்ஸ்ல 210 பேர். ஏன்னா இப்ப லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா உதவித்தொகை பெறாதவர்களின் சதவீதம். இந்த பெறாதவர்களின் சதவீதம் எதை மீன் பண்ணுது அப்படின்னா மொத்த மாணவர்கள். அப்போ பாய்ஸையும் கேர்ள்ஸையும் சேர்த்து மொத்தமா எத்தனை பேர்த்துக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கல, அவங்களுடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல ஒரு 150 பேர், இதுல ஒரு 210 பேர். அப்போ ஆட் பண்ணும்போது 360 பேர்த்துக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. ஸோ பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், நமக்கு தேவையான வேல்யூ 360 தான். டோட்டல் வேல்யூ என்னது, மொத்த மாணவர்கள் எப்படி எடுத்திருக்கோம், 500ன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். அப்போ 500 வந்து கீழே போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சதவீதம் வேணும் அப்படின்னா 100%ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஒரு சில கேன்சல் பண்ணிக்கலாம். 50 கேன்சல் பண்ணும்போது 2. அப்போ 36 × 2 நமக்கு என்ன வரும், 72%. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 72% தான். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 25% வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு 30% வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு டோட்டலா கழிச்சும் பண்ணலாம். நம்ம இப்போ எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து என்ன செஞ்சலாம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ 2:3ன்னு கொடுத்துருக்காங்க, 2x 3x நம்ம எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்ம நம்பரா போட்டு பண்ணும்போது நமக்கு கன்ஃபியூஷன் வராது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றேன், எக்ஸோட வேல்யூ 100ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணும்போது பாய்ஸோட எண்ணிக்கை 200, கேர்ள்ஸோட எண்ணிக்கை 300, அப்புறம் ரெண்டே ஆட் பண்ணும்போது 500 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிடுறோம். இப்போ நமக்கு கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25% சிறுவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, பெறாதவர்கள் தான் கேட்டிருக்காங்க. அதனால 25% கிடைச்சிச்சு அப்படின்னா எத்தனை சதவீதத்துக்கு கிடைக்காது, 75%. அப்ப 200ல எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது 200 75%. அப்ப அதை போடும்போது 180 கிடைக்குது. அதே மாதிரி தனியா கேர்ள்ஸுக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கேர்ள்ஸ்ல 210 பேர்த்துக்கு கிடைக்கல. பட் ஓவராலா எவ்வளவு பேர்த்துக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது 360 பேர்த்துக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. அப்ப இவங்களுடைய பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா மேல நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காதவங்களுடைய எண்ணிக்கையை மேல போடணும், மொத்த மாணவர்களை கீழே போடணும், மல்டிப்ளை பை 100% போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா வந்து கிடைக்கும். அடுத்த சமூக பாருங்க, ஏயின் 30%உடன் பியின் 40%ஐ கூட்டும் போது பியின் 80% கிடைக்கிறது எனில் ஏயின் எத்தனை சதவீதம் பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே எழுதிக்கோங்க, ஏ இன், இந்த இல்லெல்லாம் வந்துட்டு என்னது மல்டிப்ளிகேஷன். அப்போ ஏயின் 30% அப்படின்னா ஏ இன்ட்டு 30, சதவீதத்தோட மதிப்பு 1/100. அப்போ 30/100ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது கூட என்ன பண்ணணுமா, பியோட 40% ஆட் பண்ணணுமா. அப்போ பி 40% அப்படின்னா பி இன்ட்டு 40/100 ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, பியோட 80%, 80% வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 80/100. அப்போ இதில் வந்து எல்லாமே நம்மளுக்கு என்ன காமனா 100 இருக்கிறதுனால காமனா எல்லாம், ஏன்னா இதை காமனா வெளியில எடுத்து பண்ணும்போது 100 வந்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ என்ன கிடைக்குது, 30A + 40B = 80B. இதில் இதெல்லாம் காமனா இருக்கு, எல்லாத்துலேயும் 10 வந்து காமனா இருக்கு. 10 வெளியில எடுத்துட்டோம் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஜீரோஸ் அப்படியே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 10 வெளியே, ஏன்னா பிளஸ் இருக்கிறதுனால 10 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வராது. அப்போ நமக்கு இதை ரெடியூஸ் பண்ண என்ன கிடைக்குது அப்படின்னா 3A + 4B = 8B அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ பி எல்லாம் ஒரு சைடு கண்டுபிடிக்கலாமா. அப்போ 3A = 8B - 4B, இதோட வேல்யூ எத்தனை 4B. அப்போ என்ன கிடைக்குது, 3A = 4B. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய கண்டிஷன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏயின் எத்தனை சதவீதம் பி. ஸோ பியோடைய சதவீதத்தை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல வந்து கண்டுபிடிங்க அப்படி சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி ஏயோடைய எத்தனை %, அப்போ ஏ பக்கத்துல ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது அதுதான் நமக்கு என்ன வரும், பியோட வேல்யூ. ஸோ இப்போ பாருங்க, நான் இப்போ பி கண்டுபிடிக்கிறேன். இப்போ பி ஈக்குவல் என்ன சொல்லலாம், 3/4Aன்னு சொல்லலாமா. இப்போ அவங்க வேல்யூவா கேட்கல, பர்சன்டேஜா கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு வேல்யூவை பர்சன்டேஜா மாத்தணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 100%. அப்போ என்ன வரும், 100% போட்டிங்க அப்படின்னா 4 வச்சு கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 25. இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா B = 75% × A. இதெல்லாம் நம்ம என்ன போடலாம், இன்னுன்னு போடலாம், எப்படினாலும் ஆஃப்னு போடலாம். அப்போ 75% ஆஃப் A. அப்போ ஏயின் 75% தான் என்னது, B.
ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஏயின் எத்தனை சதவீதம் பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப ஏயோட 75% தான் பி. ஸோ நீங்க ஆர்டர் மாத்தி போட்டா கூட நீங்க அந்த சென்டென்ஸை வச்சு வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யாது, குழப்பாது. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 75% தான். ஒருவேளை இதுல ஏயின் எத்தனை சதவீதம் பின்னு கேட்காம பியின் எத்தனை சதவீதம் ஏன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஏ ஈக்குவல்டுன்னு எடுத்து சால்வ் பண்ணும்போது அந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். அடுத்த சம் பாருங்க, 1 முதல் 20 வரை உள்ள எண்களில் எத்தனை சதவீதம் எண்கள் 1ஆம் இடத்தில் 7 அல்லது 3ஐ கொண்டு உள்ளனன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ 1ஆம் இடம்ங்கிறது என்னது, இப்போ நார்மலா 2 டிஜிட் இருந்துச்சுன்னா லாஸ்ட் நம்பர், நம்ம லாஸ்ட் டிஜிட்னு சொல்லுவோம், அதுதான் வந்து 1ஆம் இலக்கம். ஸோ யூனிட் டிஜிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பிளேஸ்ல நமக்கு என்ன வரணுமா, 3 வரணும் 7 வரணும், 2 வந்தாலும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டிஜிட் 3 7, இது சிங்கிள் நம்பர் தான், அப்போ அதுதான் லாஸ்ட் டிஜிட்டாவே இருக்கும், அதுவும் யூனிட் டிஜிட். ஸோ 3 7. இப்போ அதுக்கப்புறம் 11ல இருந்து பார்க்கும்போது பாருங்க 13, அடுத்து 17, அதுக்கப்புறம் ஏன்னா 20 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்யாது, நம்பர் வந்து வராது. அப்போ மொத்தம் 4 நம்பர் தான் இருக்குது. மொத்தம் 1ல இருந்து 20 வரைக்கும் டோட்டல் நம்பர் எத்தனை, 20. நம்ம பர்சன்டேஜ் வந்து ஒரு வேல்யூக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வந்து டோட்டல் வேல்யூ போடுவோம், அதுக்கப்புறம் மேலே வந்து நம்மளுடைய வேல்யூஸ் வந்து போடுவோம், ரெக்கார்டு வேல்யூஸ், நம்மளுடைய வேல்யூஸ் வந்து மேலே போடுவோம். அப்போ அந்த பேட்டர்ன்ல போடும்போது லாஸ்டா பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100%ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு எத்தனை மதிப்பு இருக்குது, மொத்தம் 4 தான். எத்தனைல மொத்தம் 20 நம்பர், ஏன்னா மொத்தம் 20, 1ல இருந்து 20 வரைக்கும் நம்பர் கொடுத்துட்டாங்க. 20 நம்பர்ல இருந்து நம்மளுக்கு எத்தனை நம்பருடைய பர்சன்டேஜ் தான் வேணும், 4 நம்பருடைய பர்சன்டேஜ் தான். அப்போ 20 மேலே 4 போட்டுக்கோங்க, இன்ட்டு 100%. இப்போ 20ஆல கேன்சல் பண்ணும்போது இங்க வந்து 5 கிடைக்கும். 5 × 4 வந்து என்ன வரும், 20%. இது நார்மலா வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த பேட்டர்ன் தான் பண்ணணும், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பச்சை பட்டாணியில் 35% தண்ணீர் உள்ளது, காய்ந்த பட்டாணியில் 5% தண்ணீர் உள்ளது. 50 கிலோகிராம் பச்சை பட்டாணியை கொண்டு எவ்வளவு காய்ந்த பட்டாணியை உருவாக்கலாம்? ஸோ இது ரொம்ப சிம்பிள், ஒரு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு பச்சை பட்டாணியில எத்தனை சதவீதம் தண்ணி இருக்குதா, 35% தண்ணி இருக்குது. காஞ்ச பட்டாணியில எத்தனை சதவீதம் தண்ணி இருக்குது, அப்ப நம்ம என்ன அர்த்தம், 35% தண்ணியே எவ்வளவு பர்சன்டேஜ் தண்ணியா மாத்தணும், 5% தண்ணியா மாத்தணும். இதுதான் இந்த கான்செப்டே. அப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 35% தண்ணி இருக்கிறதுக்கு எவ்வளவு கிலோகிராம் கொடுத்துருக்காங்க, 50 கிலோகிராம். அப்ப இந்த 50 கிலோகிராம், அப்ப ஆல்ரெடி 35% வாட்டர் கண்டென்ட்ல 50 கிலோகிராம் இருக்குது. அதை அப்படியே நான் ரெடியூஸ் பண்ணணும். அப்போ 5% ரெடியூஸ் பண்ணும்போது இதோட வேல்யூ என்ன பண்ணணும், நமக்கு ரெடியூஸ் ஆகும். அதுதான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 50 கிலோகிராம் நான் காய வச்சேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிலோகிராம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இதோடைய வாட்டர் கண்டென்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டும் என்ன செய்யும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ இது என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். அப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸை இந்த மாதிரி கிராஸாக வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ x × 35% ஈக்குவல் டு 50 × 5%. சதவீதம் கேன்சல் ஆயிரும், 5ஆல கேன்சல் பண்ணும்போது 7. அப்போ x ஈக்குவல் எத்தனை, 50/7. ஸோ இவ்வளோதான். அப்போ 35%ல 50 கிலோகிராம், 50 கிலோகிராம்ல 35% இருந்துச்சுன்னா 5%ல எவ்வளோ கிலோகிராம் இருக்கும். இந்த லாஜிக்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இப்போ ஏன்னா இதில் எல்லாமே பாயிண்ட்ல கொடுத்துருக்கிறதுனால இதை மறுபடியும் 7ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 7 7s are 49, மீதி 1, 10னா 1 இருக்கும், மீதி 3 30னா 4. ஸோ இதுதான். இப்போ 7.14 தான் ஆன்சர். ஈஸியா வந்து வருது. ஸோ இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா டக்குனு இந்த லாஜிக்ல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டா கிடைச்சிடும். அடுத்து பாருங்க, 7 ஆண்டுகளுக்கு முன்பு A மற்றும் B யின் வயது விகிதம் 4:5. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த விகிதம் 9:10 எனில் தற்போதைய வயது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2 பேருக்கு A Bன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல இந்த மாதிரி ஏஜஸ் கணக்கு சால்வ் பண்ணும்போது தற்போதைய வயது, அதாவது ப்ரெசென்ட் ஏஜை பத்தி ஏதாவது டீட்டெயில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ப்ரெசென்ட் ஏஜை பத்தி எதுவுமே இல்லை, அவங்க ஆன்சர் தான் ப்ரெசென்டேஜ்ல கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ 7 ஆண்டுகளுக்கு பிறகு, 7 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா பிஃபோர் 7 இயர்ஸ். அப்போ என்ன அர்த்தம், 4:5. அப்போ 4:5 இது நம்பரா மாற்றும் போது 4x 5xன்னு எழுதுவோம். இப்போ இதுல இருந்து பெர்சன்டேஜ் என்ன கண்டுபிடிக்கலாம், இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி வயசு வந்து 4xனா 7 வருஷத்துக்கு அந்த முன்னாடில இருந்து நம்ம பெர்சன்டேஜ் வரும்போது என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி 20 வயசு அப்படின்னா இப்போ நமக்கு என்ன வரும், +7 போடுவோம், அப்போ 27.
முன்னாடியில இருந்து ப்ரெசென்ட் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ அதே தான். அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி 4xனா பெர்சன்டேஜ் என்ன வரும்? 4x + 7 5x + 7. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ப்ரெசென்ட்ல இப்போ 4x + 7னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆஃப்டர் 8 இயர்ஸ். அப்போ ஆஃப்டர் 8 இயர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? இதில் வந்து 8 வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ 4x + 7 கூட 8 கூட்டினா 15. இங்கே என்ன வரும்? 5x + 15. இப்போ இதுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணுது. அந்த ரேஷியோட வேல்யூ 9:10ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பைல எடுத்தும் பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும். ஸோ எப்படினாலும் பண்ணலாம், உங்களுக்கு ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கிடைக்கும். இது இப்போ விகித சமம் அப்படின்னா ஃபர்ஸ்டே லாஸ்ட்லயே மல்டிப்ளை பண்ணுவோம். நடுவில் உள்ள 2 நம்பரே மல்டிப்ளை பண்ணுவோம். அது 2 ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 10 × 4x + 15 = 9 × 5x + 15. இவ்வளோ மல்டிப்ளை பண்ணா 40x + 150 = 45x + 135. நம்பர்லாம் ஒரு சைடு, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்போ பண்ணும்போது பாருங்க 45x மைனஸ் அந்தக்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் வந்து 5x கிடைக்கும். 150க்கும் 135க்கும் டிஃபரன்ஸ் வந்து 15. அப்போ கேன்சல் பண்ணா 3. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. அப்போ அதை கொண்டு பெர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ அதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணும்போது இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 4x + 7ங்கும் போது 4 × 3 + 7. இங்கே வந்து என்ன வரும்? 5 × 3 + 7ன்னு வரும். ஸோ 12 வித்தியாசம் கேட்டிருக்காங்களோ? நான் ரேஷியோ சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நமக்கு அதை என்ன கேட்டிருக்காங்க? தற்போதைய வயதுகளின் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அப்போ இதில் வந்து பாருங்க, எங்களுக்கு 4 3 12 19. இங்கே வந்து 15 7 22. அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எத்தனை? 3. இப்போ ஆன்சர் வந்து 3 தான். நான் அந்த வயதுகள் கண்டுபிடிச்சிட்டோம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டா இதுல இருந்து டைரக்டா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சலாம். இப்போ இதுல வந்து பாருங்க 4x + 7 மைனஸ் 5x மைனஸ் 7 வரும். இப்போ 7 7 கேன்சல் ஆயிரும். 4xக்கும் 5xக்கும் டிஃபரன்ஸ் வந்து x தான். அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை கண்டுபிடிச்சோம்? 3 தானே கண்டுபிடிச்சோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 3. அப்போ அப்படியே நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்க, ஒரு சம் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் வந்து அதாவது நமக்கு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு பெண்ணின் தந்தையின் வயது அந்த பெண்ணின் தாயின் வயதை விட 3 அதிகம். 6 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண் மற்றும் அவளது பெற்றோரின் சராசரி 32. மேலும் தந்தையின் வயது மகளின் தற்போதைய வயதை போல 2 மடங்கு. இது எல்லாமே என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். எல்லாமே வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான் கொடுத்துருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி இது மட்டும் தான் ப்ரெசென்ட்ல. இப்போ கொஸ்டின் வந்து ஒரு மிஸ்டேக் தான், அது அப்படியே கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபாதர் மதர் டாட்டர் 3 பேரை பத்தி கொடுத்துருக்காங்களா? இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே 6 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சு கொடுத்துருக்காங்க. 3வது ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகளுடைய வயசு மட்டும் ப்ரெசென்ட்ல. அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா தந்தையின் வயது மகளின் தற்போதைய வயதை போல 2 மடங்காக இருந்தது. ஸோ அந்த பாஸ்ட்டை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நமக்கு இங்கிலீஷ் கொஸ்டின்ல வந்து பாஸ்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல வந்து அந்த பாஸ்ட் ப்ரெசென்ட்டை வந்து இது பண்ணல. சரியா? சரி, அப்ப என்ன அர்த்தம்? பெர்சன்டேஜ் வந்து டாட்டருடைய பெர்சன்டேஜ் வந்து எக்ஸா இருந்துச்சுன்னா அவங்க அப்பாவுடைய வயசு என்ன வரும்? 2x. இது எப்போ? 6 years before. இது மட்டும். சரியா? இப்போ இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. ஒரு பெண்ணின் தந்தையின் வயது அந்த பெண்ணின் தாயின் வயதை விட 3 அதிகம். அப்போ அப்பாவோட வயசு 3 அதிகம்னா அம்மாவோட வயசு அப்பாவோட 3 வயசு கம்மி. அதுதானே? அப்போ அப்பாவோட வயசு 2x இருந்துச்சுன்னா அம்மாவோட வயசு நமக்கு என்ன வரும்? 2x - 3. இது எப்போ? 6 years before. 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா பெர்சன்டேஜ் வந்து டாட்டரோட பெர்சன்டேஜ் வந்து x. அப்போ அவங்களுடைய வயசு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? x - 6 இருந்திருக்கும். இதுதான் கண்டிஷன். ஸோ இதுதான் கொஞ்சம் கிராமட்டிக்கலா மிஸ்டேக் இருந்துச்சு, அதனால பாத்துக்கோங்க. சரி, இப்போ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெண், அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர். இந்த பெற்றோர் அப்படின்னா யாரெல்லாம் அடங்கிடுவாங்க? தாயும் தகப்பனும் சேர்ந்து. அப்போ 3 பேருடைய சராசரி தான் 32. அப்போ என்ன அர்த்தம்? சராசரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 3 ஆட் பண்ணிட்டு 3ஆல டிவைட் பண்ணா 32. அப்போ 2x + 2x - 3 + x - 6 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? 32 கிடைக்கும். அப்போ 3 அந்த பக்கம் மூவ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல வந்து ஒரு 4 5x இருக்குதா? 5x - 9 = 3 × 32. ஸோ அப்போ 5x = என்ன வரும்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 96ன்னு வரும். 96
பிளஸ் 9 என்ன வரும் 105. அப்ப 5x ஈக்குவல் டு 105னா எக்ஸோட வேல்யூ எத்தனை 21. அப்ப எக்ஸோட வேல்யூ 21னா யாரோட வயசு கேட்டிருக்காங்க தாயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2x மைனஸ் 3 அப்படிங்கும்போது நமக்கு என்னது தாயினுடைய வயது 6 வருஷத்துக்கு முன்னாடி தான். சப்போஸ் 2x மைனஸ் 3 6 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து ப்ரெசென்ட் வேணும் அப்படின்னா 6 வந்து ஆட் பண்ணணும். இப்போ 2x பிளஸ் 3 வருமா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா 42 பிளஸ் 3 45. இப்போ ஆன்சர் வந்து 45 தான். கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்னால இது யாருக்குமே ஆன்சர் வந்திருக்காது. இங்கிலீஷ்ல பார்த்து செஞ்சிருக்கவங்களுக்கும் ஆன்சர் வந்திருக்கும். ஸோ எப்போவுமே வந்து டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. அப்போ கம்பேர் பண்ணி கொஞ்சம் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு வேளை இந்த இடத்துல ஆன்சர் வரல அப்படின்னா நீங்க எந்த கொஸ்டினை பார்க்கறது பெஸ்ட், இங்கிலீஷ் கொஸ்டினை பார்த்து பண்றது பெஸ்ட். சரியா. ஸோ இதுதான் பேட்டர்ன், இதுதான் கொடுத்துருந்தாங்க. ஆன்சர் வந்து 45. அடுத்த சம் பாருங்க. அகில் மற்றும் சுனிதாவின் சராசரி வயது 51 ஆண்டுகள். சுனிதா மற்றும் வீணாவின் சராசரி வயது 32 ஆண்டுகள். வீணா மற்றும் அகிலின் சராசரி வயது 33 ஆண்டுகள். அப்படின்னா வீணாவுடைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நார்மலா நம்ம ஆவரேஜ் கொடுத்துருந்தாங்க, சராசரின்னு கொடுத்துருந்தாலே இப்போ நம்ம ஆவரேஜுக்கு ஃபார்முலா என்னது சம், அதாவது டோட்டல் கூடுதல் டிவைடட் பை என்னன்னு சொல்லிட்டு எழுதுவோம். அப்ப இந்த மாதிரி கணக்குல சம், அதாவது கூடுதல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு கூடுதல்ல இருந்து நம்ம சால்வ் பண்ற மாதிரி வரும். சரியா. சரி, இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகில் மற்றும் சுனிதா. அப்போ அகிலோடைய வயசையும் சுனிதாவுடைய வயசையும் கூட்டணும். அதாவது நமக்கு இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் சம், அதாவது கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது n இன்ட்டு ஆவரேஜ். எத்தனை பேரா கொடுத்துருக்காங்க 2 பேரா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அகிலோடைய சுனிதாவுடைய வயசுகளினுடைய கூடுதல் வந்து என்ன வரும் 2 பேரா, அதனால 2 போட்டுக்கோங்க. அவங்களுடைய சராசரி வயது என்ன கொடுத்துருக்காங்க 51 கொடுத்துருக்காங்க. ஸோ 51. புரியுதா. அப்ப நம்மளுக்கு சராசரின்னு கொடுத்திருந்தாலே என்னதான் மாத்தணும், கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருந்தாலே போதும். சராசரியையும் அந்த எண்ணிக்கையும் மல்டிப்ளை பண்ணா கூடுதல் வந்து கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடியது இதுதான். ரெண்டாவது யாருக்கும் கொடுத்துருக்காங்க சுனிதாவுக்கும் வீணாவுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2 பேர் தானே. அப்ப கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 இன்ட்டு அவங்களுடைய ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க 31. மூணாவது வீணா மற்றும் அகில். ஸோ இப்போ எல்லாம் வரும் 2 பேர் தான், சராசரி வந்து 30. அப்போ இது எல்லாமே கூடுதல். ஒரு 3 ஈக்குவேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க யாருடைய வயசு வேணும் வீணாவுடைய வயசு தான் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல இருந்து ஃபர்ஸ்ட் தேர்டே எடுத்துட்டு ஏ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ்வி கிடைச்சிடும். அப்போ இங்கேயும் எஸ்வி இருக்குதா, எஸ்வில இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் வியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுலயும் தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது ஏ பிளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 51னா 102ன்னு வரும். மூணாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பி பிளஸ் ஏ, அதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு இங்கே வந்து 66. ஸோ இப்போ இதை வந்து மைனஸ், ஸோ மைனஸ் பண்ணுங்க. இப்போ ஏஏ கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து எஸ் மைனஸ் பின்னு கிடைக்குமா. இப்போ இதில் வந்து கேன்சல் பண்ணும்போது ஸோ 6 கிடைக்கும். 36. எஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு 36. அடுத்த ஈக்குவேஷன் செகண்ட். இப்போ இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் எஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு 36ன்னு கிடைக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் எஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 62. ஸோ இப்போ இதுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணாலே நமக்கு என்ன வந்துடும் பி வந்து கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு வி வேணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். சரி, மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு வி கிடைச்சிரும். சப்ட்ராக்டே பண்ணிக்கலாம். அப்போ மேலே வந்து பெரிய நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ் பிளஸ் வி எடுத்துக்கோங்க. இப்போ எஸ் பிளஸ் வி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குன்னா 62 கிடைக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எஸ் மைனஸ் வி, இதுல வந்து 36ன்னு கிடைக்குது. இது அப்படியே ஆட் பண்ணா எஸ்ஸோட வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் எஸ் மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ணனா உங்களுக்கு வியோட வேல்யூ கிடைக்கும். டைரக்டாவே எனக்கு வியோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த அப்படியே வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. இது மைனஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும், இங்க வந்து மைனஸ் கிடைக்கும். எஸ் மைனஸ் எஸ் கேன்சல் ஆயிரும். வி பிளஸ் வி வந்து 2v ஆயிரும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது 12ல 6 போனா 6, ஸோ 26. அப்போ வி ஈக்குவல் எத்தனை வருது 26/2, 13 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பண்ணனா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, வித்தியாசமா கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்து பாருங்க வினோத்தை விட 8 ஆண்டுகள் இளையவர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் 1:2 எனில் வினோத்தின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க நமக்கு ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இதை எடுத்து பண்றது ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வினோத்
சரி, இப்போ வினித்துக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? அப்ப நமக்கு என்ன பிஃபோர் 4 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி 1:2. அப்ப எக்ஸ்போர்ட் எழுதும் போது எக்ஸா இருந்திருக்கு, இங்க 2x இருந்து. இது எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து பிரசன்ட் ஏஜ் வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? 4 வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 4 2x பிளஸ் 4. இது எப்போ? பிரசன்ட் ஏஜ். ஸோ பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏஜஸ் டாபிக் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுது. எல்லாமே டெஸ்ட்டுக்கு கேட்ட சம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். பொறுமையா உங்களுக்கு புரியணும், ஒரு டாபிக் வைஸா நல்ல கிளாரிட்டி வேணும் அப்படின்னா ஆல்ரெடி போட்ட வீடியோ பாருங்க. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பெர்சன்டேஜ் வந்து x + 4 2x + 4. இப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? வினோத்தை விட 8 ஆண்டுகள் இளையவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வினீத் வந்து x + 4. இது எப்படி இருக்குது? வினோதோட வயசை விட 8 வயசு கம்மின்னு கொடுத்துருக்காங்க. இளையவர் அப்படின்னா கம்மியான வயசு தானே. அப்ப அந்த கொடுத்துருக்கதா அப்படி வினீத்தோடைய வயதை பார்க்கும்போது வினோத்தை விட 8 வயசு சின்னவங்க. ஸோ இப்போ இதுல வந்து என்ன கிடைக்குது? எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு. அப்போ x + 4 இங்க 2x - 4ன்னு கிடைக்குதா? அப்போ எக்ஸை ஒரு சைடும் 4 ஒரு சைடும் மூவ் பண்ணுங்க. இப்போ 2x இங்க எக்ஸ் போனதுக்கு அப்புறம் இங்க எக்ஸ்ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 4 இங்க வந்துன்னா 8. அப்போ x = 8. யாரோட வயசு கேட்டிருக்காங்க? வினோத்தோடைய வயதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வினோத்தோடைய தற்போதைய வயது எத்தனை? 2x + 4. இப்போ எக்ஸோட வேல்யூ 8 அப்படிங்கிறதுனால 2 × 8 + 4 ஸோ 20. இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு என்னதுதான்? 20 வயசு தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியா வந்து இருக்கும். அடுத்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2 நபர்கள் சராசரி வயது 7:5. 7. 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2 நபர்களின் சராசரி வயது வந்து 7.5. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் சராசரி வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலா வந்து ஆவரேஜ்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? சம் எடுத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோமா? அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை யாருன்னு கொடுக்கல, 2 பேரும் காமனா கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த வயதுகளின் கூடுதல் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது? n × ஆவரேஜ். அப்ப இது எத்தனை கொடுத்துருக்காங்க? எத்தனை பேர்த்துக்கு? 2 பேர்த்துக்கு தான். ஆவரேஜ் எவ்வளவு? 7.5. அப்ப இதை வந்து நம்ம டேலி பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 15 வரும். 150 15. இது சம். இது எப்போ? 5 ஆண்டுகளுக்கு முன்பு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயசு வந்து 2 பேரும் வயசு கூட்டினா 15 வருது. அப்ப தற்போதைய வயது என்ன பண்ணுவோம்? நம்ம 2 பேருக்குமே 5 வயசு கூடி இருக்குமா? அப்ப பிரசன்ட்ல அவங்களுடைய கூடுதல் என்ன வரும்? ஆல்ரெடி 15 வயசு இருக்குது. இப்போ 2 பேருக்குமே 5 கூடி இருக்கும். ஸோ 10 வயசு கூடி இருக்கும். மொத்தமா 25. இப்போ இது பிரசன்ட்ல அவங்க வயதுகளின் கூடுதல். ஆனா என்ன கேட்டிருக்காங்க? 5 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்ப இன்னும் 5 வருஷம் பார்க்கும்போது அந்த கூடுதல் பார்க்கும்போது இன்னும் 2 பேருக்குமே 5 வயசு கூடி இருக்குமா? அப்ப ஆல்ரெடி 25 இருக்கிறது. மறுபடியும் என்ன செஞ்சிருக்கோம்? 10 வயசு கூடி இருக்கும். அப்ப மொத்தம் 35 வருது. புரியுதா? அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வயதுகளின் கூடுதல் 15 அப்படின்னா 5 வருஷத்துக்கு அதாவது தற்போதைய வயது அவங்களுக்கு என்ன இருக்கும்? 5 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து பிரசன்ட் வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 வயசு கூடி இருக்கும். அப்ப 2 பேருடைய வயசை கூட்டுறதுனால 10 வந்து ஆட் பண்றோம். அப்ப இது தற்போது அவங்க வயதுகளின் கூடுதல் 25. ஆனா கேட்டிருக்கிறது 5 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்ப இன்னும் 5 வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரோட வயசை கூட்டும் போது 2 பேருக்குமே 5 வயசு கூடி இருக்கும். ஸோ 10 வந்து கூட்டணும். இப்போ 35 தானே. இது வந்து சம்மு தான், கூடுதல் தான் 35. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? அவங்களுடைய சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சராசரி என்ன பண்ணணும்? கூடுதலை என்னால வகுக்கணும். இப்ப சம்ம என்ன? இங்க எத்தனை பேர்த்துக்கு? 2 பேர்த்துக்கு தானே. அப்ப 2ஆல கேன்சல் பண்ணும்போது நமக்கு எத்தனை வரும்? 17.5. அப்ப ஆன்சர் வந்து இருக்கு 17.5 தான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க, இது வரைக்கும் தான் நமக்கு ஏஜஸும் பர்சன்டேஜும் முடிஞ்சிட்டு. இப்போ வந்து பஸ்ஸல்ஸ் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். அப்போ நமக்கு மிஸ்டேக் வந்து வராது, டைமும் வந்து சேவ் ஆகும். அவசரமா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி அதுலேயே தான் உட்காந்துட்டே இருப்போம். எப்பவுமே பஸ்ஸல்ஸ் வந்து ஒரு பேராகிராஃபா கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த பேராகிராஃபை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு லைன் பை லைனா டீகோட் பண்ணிட்டே வரும்போது நமக்கு எனக்கு ஈஸியா வந்து போட்டுடலாம். சரியா? இப்போ பஸ்ஸல்ஸ்க்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? ஈஸியாயிடும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 நபர்கள் கேரம் விளையாடுறாரு. கேரம் போர்டு 4 பக்கத்தில். அப்போ 4 பேர் இருக்காங்க. இது கேரம் போர்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ 4 பேர் அப்படின்னா இந்த சைடுல 2 பேர் இருப்பாங்க, இந்த சைடுல 2 பேர் இருப்பாங்க. இப்போ வரிசையா உட்கார்ந்தா அது வேற கான்செப்ட், ஆப்போசிட்டா உட்கார்ந்துன்னா அது வேற கான்செப்ட். சரியா? இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி என்பவர் சிக்கு வலதுபுறம்,
ஸோ அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இது வந்து லெஃப்டா இருக்கும், இது வந்து இது ரைட்டா இருக்கும். அதே இது நம்ம ஏன்னா இப்போ நம்ம 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதுல 2 பேர் இருப்பாங்க, இந்த 2 பேரும் என்ன பண்ணுவோம், இவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே வரும். அப்போ இதுல 2 பேரை போடும்போது இதுல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு இதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்கன்னா இது ரைட்டு, இது வந்து லெஃப்ட். அப்ப நம்ம இந்த இடத்துல ஒருத்தவங்களை பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா இதுல உட்காந்துருக்கவங்களுக்கு இதுதான் லெஃப்ட், இதுதான் ரைட்டு ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப கேரம் போர்டு அப்படின்னா இந்த மாதிரி 4 டைரக்ஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஆர்டர்னு அவங்க கொடுக்கல, மேல இருக்காங்களா கீழே இருக்காங்களான்னு கொடுக்கல, கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிக்ஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, பி என்பவர் சிக்கு வலதுபுறம் உள்ளார். ஸோ நான் என்ன பண்றேன், பி என்பவர் சியோடைய வலதுபுறத்துல இருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல வந்து ஒருவேளை சி இருந்தாங்க அப்படின்னா சியோடைய வலது பக்கம் தான் இது. அப்ப இந்த இடத்துலதான் யார் இருக்காங்க, பி வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரை மார்க் பண்ணிட்டோமா, அப்ப நீங்க போட்டதுக்கு அப்புறம் சி வந்து இந்த இடம், அப்ப சிக்கு வலது பக்கத்துல யார் இருக்காங்க, பி வந்து இருக்காங்க. கரெக்ட். ஒருவேளை நீங்க பி சின்னு போட்டா இப்ப பாருங்க சியோடைய இடது பக்கத்துலதான் பி இருக்காங்க. அப்புறம் இந்த டைரக்ஷன் போட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யாது, கன்ஃபியூஷன் ஆகாது. சரியா? அப்ப இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 2 பேருடைய பிளேஸ் வந்து பிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டி என்பவர் ஏயோடைய இடது பக்கத்துல இருக்கிறாங்க. அப்போ ஏயோடைய இடது பக்கம் அப்படின்னா ஏ வந்து இந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னா ஏயோடைய இடது பக்கம் தானே இது. அப்ப இந்த இடத்துல யார் இருக்காங்க, டி வந்து இருக்காங்க. போட்டுட்டோமா? இப்ப 4 பேர் தான் கொடுத்துருக்காங்க, 4 பேரையும் பிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா சியோடைய இடதுபுறம் இருக்கிறது யாரு. அப்ப சி இடத்துல பார்க்கும்போது அவங்களுக்கு இப்ப கிராஸா இருந்து பாருங்க, இது வந்து லெஃப்ட் வரும், இது வந்து ரைட் வரும். இப்ப சிக்கு இடது பக்கத்துல யார் இருக்கா, ஏ தான் வந்து இருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து என்னது, ஏ. சப்போஸ் 4 நபர்கள் கொடுத்துருக்காங்க, பி வந்து சிக்கு வலது பக்கத்துல இருக்காங்க. அப்ப பி வந்து இந்த இடத்துல சியோடைய வலது பக்கத்துல தான் பி. அப்ப இந்த இடத்துல சி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வலது பக்கத்துல பி போட்டாச்சு. அதுக்கப்புறம் டி என்பவர் ஏயோடைய இடது பக்கத்துல இருக்காங்க. அப்ப டி வந்து ஏக்கு இடது பக்கத்துல தான் இருக்காங்க. மேல மட்டும் நீங்க டைரக்ஷன் வந்து கொஞ்சம் பார்த்து போடணும், மாத்தி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாயிரும். ஏன்னா அவங்க வந்து 2 பேருமே எப்படி இருப்பாங்க, ஆப்போசிட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. அதனாலதான். அப்ப இதுல இடத்துல சியோடைய இடது பக்கத்துல யார் இருக்காங்க, ஏ தான் வந்து இருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து பாருங்க, ABCDE என்ற 5 நபர்கள் ஒரு வட்ட வடிவ மேசையில் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். ஏ என்பவர் இ மற்றும் டிக்கு அருகில் உள்ளார். பி என்பவர் டியின் இடதுபுறம் 2வதாக உள்ளார் எனில் பியின் உடனடி வலது பக்கம் இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ரவுண்டா உட்கார்ந்துருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ ஏ வந்து இ மற்றும் டிக்கு அருகில் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நடுவுல இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப இதுல இருந்து பார்த்தா இக்கு பக்கத்துல இருக்கிறாரு, இதுல இருந்து பார்க்கும்போது டிக்கு பக்கத்துல இருக்கு. ஒரு ஆள் 2 பேர்த்துக்கு அருகருகே இருக்காங்கன்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஆள் நடுவுல இருக்காங்கன்னு அர்த்தம். அதை மட்டும் கஷ்டம் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆர்டர் வந்து இஏடியாவும் இருக்கலாம், டிஏஇயாவும் இருக்கலாம். நமக்கு இதுல எது வேணாலும் செய்யலாம், போடலாம். அடுத்துல பாருங்க, பி என்பவர் டியினுடைய இடதுபுறம் 2வதாக உள்ளார். இப்ப 5 பேர் கொடுத்துருக்காங்களா, 1 2 3 4 5, இந்த மாதிரி 5 மார்க் போட்டுக்கோங்க. இதுல இருந்து ஆரம்பிங்க, லெஃப்ட் ரைட்டு, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. லெஃப்ட் ரைட்டு, இங்க லெஃப்ட் ரைட்டு, இதுவும் லெஃப்ட் ரைட். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் லெஃப்ட் ரைட் எதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டோமா. சரி, இப்ப இதுல வந்து பி என்பவர் டியோடைய இடது பக்கம் 2வதாக உள்ளாருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருவேளை அந்த இடத்துல டின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அப்படின்னா இதுல இவங்களுடைய இடது பக்கம் என்னது, இந்த பக்கம் தானே. இந்த பக்கத்துல 2வது இடம்னா யாரு, பி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இடம் இதுலதான் பி வந்து இருக்கிறாரு. இப்ப பாருங்க, நம்ம இதுல வந்து இப்போ டி இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா என்ன போடலாம், ஏஇ வந்து இப்படியே போடலாம், ஏஇ போட முடியாது. ஏன்னா இந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம், 3 பேரும் பக்கத்துல இருக்காங்க, இந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்மா. அப்ப இதுல இப்ப டியை வச்சுட்டு என்ன பண்ண போறேன், பி வந்து போட்டேன், ஏன்னா கன்ஃபார்மா தெரிஞ்சு. இப்ப இதுல ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்டே நம்ம எடுத்துட்டு போட்டோம்னா தப்பா வந்துடும். அப்ப பாசிபிலிட்டி வரதெல்லாம் தனியா போட்டுக்கோங்க, கன்ஃபார்மா தெரிஞ்சதை மட்டும் இதுல மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல வந்து டில இருந்து 2வது இடது பக்கம் தான் யாரு இருக்காங்க, பி வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபார்மா தெரியும். ஸோ அதனால இடது பக்கம் போட்டாச்சு. இப்ப இந்த டியோடைய பொசிஷனை வச்சு நான் என்ன பண்றேன், இதுல எது வரும்னு சொல்லிட்டு பாக்குறேன். இப்ப இந்த இடத்துல டியை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இது என்ன வரும், ஏஇ, இந்த ஆர்டர்ல வரலாம். இதே இதுல பாருங்க, டி தான் லாஸ்ட். அப்ப இங்க என்ன வரும், ஏ வரும், இங்க இ வந்திருக்கணும். ஆனா இங்க யாரு இருக்கா, பி இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு வராது. இதுதான் கரெக்ட் ஆர்டர். அப்ப இதுல டி, இதுல வந்து ஏ, இதுல வந்து இ. புரிஞ்சா? ஏன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்கதே 2 ஸ்டேட்மெண்ட் தான், அதை வந்து நம்ம கிளீனா வந்து போட்டுருணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளவுதான். அப்ப விடுபட்டது யாரு, ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, சி தான் விடுபட்டிருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, பியோட உடனடி வலது பக்கம் யாரு. ஸோ பி எங்க இருக்காங்க, இந்த பக்கம். அவங்களுடைய வலது பக்கம் என்னது, ஆர். அவங்க உடனடி வலது பக்கத்துல யார் தான் இருக்காங்க,
சி தான் இருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து சி தான். பசில்ஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் பொறுமையா நிதானமா போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். பாசிபிலிட்டி எல்லாத்தையுமே தனியா வச்சுக்கோங்க. மெயினா ஒரு டயக்ராம் ரவுண்ட் டேபிள் அப்படின்னா ரவுண்டா போட்டுக்கோங்க, வரிசையான ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி போட்டு நம்ம இது ஒவ்வொரு லைன் பை லைனா போடும்போது நமக்கு என்ன செய்யாது, கன்ஃபார்மா வந்து குழப்பாது, சரியா, டைமும் வந்து சேவ் ஆகும். ஆன்சர் வந்து இதுக்கு சி. ஸோ இந்த சம் பாருங்க, மொத்தம் 7 பேர் கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 பேர், அவங்க வரக்கூடிய ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரொஃபஷன், அதுக்கப்புறம் இசைக்கருவிகள். ஸோ 4 டேட்டா கொடுத்துருக்காங்க. 4 டேட்டாவுக்குள்ள ரிலேஷன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி கணக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ ABCDEFG வச்சு எழுதிக்கோங்க. எது கன்ஃபார்மா தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க, சரியா. இப்போ சி வந்து ஒரு டாக்டர், அதுக்கப்புறம் ஏ வந்து கேரளாவை சார்ந்தவர் அல்ல, இந்த பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அடுத்த ஸ்லைடில் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் 7 பேர் இருக்காங்க. யாரெல்லாம்? ABCDEFG. ஸோ இது 7 பேர் தான். இப்போ இதில் கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சி வந்து ஒரு டாக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன் எழுதிக்கலாமா? ஸோ அவங்களுடைய ப்ரொஃபஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வரக்கூடிய ஸ்டேட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தனியாக எழுதிக்கலாம், சரியா. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா சி வந்து சியோட ப்ரொஃபஷன் வந்து டாக்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அது கன்ஃபார்மாக தெரியும், அது அப்படியே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து கேரளாவை சேர்ந்தவர் அல்ல, அப்போ இவங்க வந்து கேரளா கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன போடக்கூடாது, கேரளா வந்து போடக்கூடாது. அதான் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சது எஃப் வந்து ஒரு பைலட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஃப் வந்து என்னது, அவங்களுடைய ப்ரொஃபஷன் வந்து பைலட். அதுக்கப்புறம் பி வந்து ஒரு கிரிக்கெட்டர். ஸோ பி வந்து ஒரு கிரிக்கெட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜி வந்து ஒரு பஞ்சாபின்னு கொடுத்துட்டாங்க. ஜி வந்து ஒரு பஞ்சாபி. ஆனா அவங்க வந்து டஸ் நாட் பிளே சரோட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சரோட் வந்து வாசிக்க மாட்டாங்க. அப்போ சரோடை வந்து அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சதை வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. இப்போ வந்து தெரியாத ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். சரி, இ அண்ட் எஃப் வச்சு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஎஃப் வந்து மேண்டலின் ஆர் வயலின் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க வந்து மேண்டலினா இருந்தாங்கன்னா இவங்க வந்து வயலின் வாசிப்பாங்க. இப்போ இவங்க வயலின் வாசித்தாங்கன்னா இவங்க வந்து மேண்டலின். இது வந்து எய்தரார் தான், இது அல்லது இது. அப்போ நம்ம இதை வந்து போட்டுட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேரளாவில இருந்து வரக்கூடிய பர்சன் வந்து ஒரு இன்ஜினியர். இப்போ இன்ஜினியர் வந்து எங்க இருந்து வராரு, கேரளால இருந்து வராரு. அவங்க என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னா கிட்டார் வந்து வாசிக்கிறாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு யாருன்னு கொடுக்கல, ஆனால் ஒரு 3 இது தெரியற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ 3 இது அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் யூபில இருந்து வரக்கூடிய இப்போ ஒரு பிஸ்னஸ்மேன். இந்த பிஸ்னஸ்மேன் என்ன பண்றாரு அப்படின்னா யூபில இருந்து வராரு. அவர் வந்து பியானோ வாசிக்கிறாரு. இப்போ ஆல்ரெடி பியானோல வயலின் வாசிக்கிறாரு. வயலின் வந்து வாசிக்கிறாரு. அப்போ ஆல்ரெடி நம்ம வயலினுக்கு ஒரு எய்தரார் கொடுத்துருக்கோம் தானே. அப்போ ஒன்று இவங்க, அப்போ இந்த பிஸ்னஸ்மேன் யாரா இருக்கலாம், ஈயா இருக்கலாம், இல்லைன்னா எஃப்பா இருக்கலாம். அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டீச்சர் அண்ட் கிரிக்கெட்டர். இப்போ டீச்சரும் கிரிக்கெட்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ளூட் ஆர் பியானோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க வந்து ஃப்ளூட்டா இருந்தாங்கன்னா இவங்க வந்து பியானோ வாசிப்பாங்க, இவங்க பியானோ வாசித்தாங்கன்னா இவங்க வந்து ஃப்ளூட் வாசிப்பாங்க. அப்போ இதுவும் நமக்கு எய்தரா தான். ஸோ அதை அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மகாராஷ்டிரியன் வந்து ஒரு டீச்சர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டீச்சர் யாரு, மகாராஷ்டிரியன். ஸோ மகாராஷ்டிரியன் தான் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து குஜராத்தி வந்து பியானோ வாசிக்கிறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க மகாராஷ்டிரியனா இருந்து, ஏன்னா பியானோவுக்கு 2 பாசிபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று இவங்க இல்லைன்னா இவங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க மகாராஷ்டிரியன் அப்படின்னா இவங்க குஜராத்தி. இப்போ குஜராத்தி கிரிக்கெட்டர், அவர் என்ன வாசிக்கிறார், பியானோ வாசித்தாங்கன்னா டீச்சர் வந்து எனக்கு ஃப்ளூட் வாசிப்பாங்க. அப்போ இது வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டா. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கேரளா இன்ஜினியர் வந்து கேரளா, அவங்க கிட்டார் வாசிக்கிறாங்க. பிசினஸ் வந்து யூபி உத்தரப்பிரதேஷ் வயலின் வாசிக்கிறாங்க. மகாராஷ்டிரால வந்து டீச்சர் ஃப்ளூட் வாசிக்கிறாங்க. கிரிக்கெட்டர் வந்து குஜராத்தி பியானோ. இப்போ கிரிக்கெட்டரை பத்தி நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். யார் தான் கிரிக்கெட்டர், பி தான். இப்போ அவங்களுடைய ஸ்டேட் என்னன்னு தெரிஞ்சுட்டு குஜராத்னு தெரிஞ்சுட்டா. அப்போ அவங்களுடைய குஜராத்னு தெரிஞ்சுட்டு அவங்க வாசிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது, பியானோ. இப்போ இந்த இடத்துல பாருங்க 3 இது தெரிஞ்சது, இன்ஜினியர், கேரளா, இது எல்லாமே 3 செட்டா இருக்கா. அப்ப இந்த 3ஐயும் 3 வேக்கன் வர மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும். அப்ப இதுல வந்து ஜீல ஆல்ரெடி ஒண்ணு பஞ்சாபின்னு கொடுத்தாங்க, பஞ்சாப் வச்சு எதுவுமே எழுதவே இல்லை. அப்ப இது போட முடியாது.
எஃப் வந்து பைலட்னு கொடுத்துட்டாங்க, அந்த நமக்கு விடுபட்டதுல எதுவும் பைலட் வரல. அடுத்து இடி ஏ. இப்போ இந்த ஏல வந்து கேரளா வந்து கண்டிப்பா என்ன செய்யாது, வராது. அப்ப ஏல வந்து கேரளா வராது அப்படின்னா இந்த ரெண்டுல தான் ஏதாவது ஒண்ணு வர மாதிரி இருக்கும். இப்போ இஎஃப் பாருங்க, இன்ஜினியர் வந்து கேரளா கிட்டார் வாசிக்கிறாங்க, பிசினஸ் மேன் வந்து யூபி வந்து வயலின் வந்து வாசிக்கிறாங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் பாருங்க, பிசினஸ் மேன் வந்து நமக்கு வயலின் வாசிக்கலாம்னு கொடுத்துட்டாங்களா. பிசினஸ் மேன் வயலின் அப்படின்னா நமக்கு இதுல இருந்து ஒண்ணு ஈயா இருக்கணும், எஃப் தான் வந்து பிசினஸ் மேனா இருக்கணும். ஆல்ரெடி நம்ம எஃப்க்கு என்ன போட்டோம், பைலட்னு போட்டோம். அப்ப எஃப் வந்து யாரு கிடையாது, வயலின் வாசிக்கிறவங்க கிடையாது. அப்ப வந்து மேண்டரின் வாசிக்கிறவங்க தான். அப்ப ஈ தான் என்னது, வயலின் வாசிக்கிறவங்க. அப்ப இந்த ஈ தான் யாரு, இந்த பிசினஸ் மேன். ஏன்னா வயலின் வாசிக்கிறதுல ரெண்டு சாய்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ வயலின் வாசிக்கிறது யாரு, பிசினஸ் மேன் தான். ஒன்னு ஈயா இருக்கணும், இல்லாட்டி எஃப்ஆ இருக்கணும். இப்போ இ வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கணும், எஃப் வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கணும். ஆனா எஃப் வந்து பைலட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இ தான் யாரு, பிசினஸ் மேன். அவங்க எங்க இருந்து வராங்க, யூபில இருந்து வராங்க. அவங்க வாசிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வயலின். அப்ப இ வந்து வயலின் வாசித்தாங்கன்னா எஃப் வந்து என்ன வரும், நம்மளுக்கு மேண்டலின் வரும். இப்போ ஓரளவு ஃபில் ஆயிட்டே வருதா. இப்ப நம்மளுக்கு பிளாங்கா இருக்கிறது, எல்லாமே பிளாங்கா இருக்கிறது பார்த்தா டியும் ஏன் தான். இப்ப நம்ம இதுல வந்து பாருங்க, மகாராஷ்டிரியன் அந்த டீச்சரை நம்ம ஃபில் பண்ணல. மகாராஷ்டிரியன் டீச்சரா இருக்காங்க, ஃப்ளூட் வாசிக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியர் கேரளால இருந்து வராங்க, கிட்டார் வந்து வாசிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, கேரளா போட முடியாது. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துலதான் கேரளா வரும். அப்ப இது கேரளாவா இருந்துச்சு. இந்த கேரளா சீரீஸ்ல என்னெல்லாம் இருக்குது, இன்ஜினியர் இருக்காங்க, கேரளாவை சார்ந்தவங்க, அவங்க வாசிக்கிறது வந்து கிட்டார் வாசிக்கிறாங்க. அப்ப இதுலதான் ஏ வந்து யார் வரும், டீச்சர் வருவாங்க. அப்ப இங்க என்ன வரும், நமக்கு வந்து டீச்சர், இங்க வந்து மகாராஷ்டிரியன் அவங்க வாசிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃப்ளூட். இதெல்லாம் ஃபில் ஆகல. இப்போ ஏ ஃபுல் ஆயிட்டு, பியும் ஃபுல் ஆயிட்டு, டி ஃபுல் ஆயிட்டு, இ ஃபுல் ஆயிட்டு. எஃப்ல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணல, எந்த ஊருன்னு போடல. அதே மாதிரி இந்த இவங்க வந்து என்ன ப்ரொபோஷன் போடல. அப்ப இதுல விடுபட்ட ப்ரொபோஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் லாயர். லாயர் மட்டும்தான் இதுல விட்டுருக்கோம். லாயர் வந்து யாரு, பஞ்சாபி. நம்மளுக்கு அதுல என்ன கொடுத்துருக்காங்க, சரோடு வந்து வாசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டே தான் மிஸ் ஆகுது, ஒன்னு சரோடு, இன்னொன்னு சிட்டார். அப்ப இதுலதான் நமக்கு என்ன வரும், சரோடு வரும். இதுல சரோடு வரும், இதுலதான் சிட்டார் வரும். இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபுல்லா இதாயிட்டு. அப்ப இதுல வந்து இன்னும் ரெண்டே பிளேஸ் தான் இருக்குது. இப்ப இதுல வந்து மகாராஷ்டிரன், குஜராத், கேரளா, யூபி. அதுக்கப்புறம் இதுல வந்து பைலட்டும் இதுவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சி வந்து ஒரு டாக்டர், அவங்க என்ன கொடுத்தாங்க, பீகார்னு கொடுத்துட்டாங்க. சரியா, அப்ப அதான் ஃபர்ஸ்டே போட்டிருக்கணும், பீகார்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல விடுபட்டது யார் அப்படின்னா சென்னை மட்டும் தான் விடுபட்டு இருக்குது. அப்ப எஃப் வந்து பைலட் எங்க இருந்து வராங்க அப்படின்னா சென்னை. அவ்வளவுதான், ஓரளவு போட்டாச்சு. இது கொஞ்சம் பொறுமையா உட்காந்து போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஃபில் பண்ணிடலாம். அப்ப இதுல வந்து இதுதான். இப்போ ப்ரொபோஷன் இந்த ஆர்டர்ல தான் இருக்குது, ஸ்டேட் இந்த ஆர்டர்ல தான் இருக்குது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த ஆர்டர்ல தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏ வந்து எந்த மாநிலம் வந்துட்டு நம்மளுக்கு மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு வருது. அப்ப ஏ வந்து மகாராஷ்டிரா, கரெக்டா. அடுத்து பி வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பி வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட், பியானோ. ஏன்னா கிரிக்கெட்டர் வந்து நமக்கு பியானோன்னு டேரக்டா கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், பியானோன்னு சொல்லிட்டு வரும். இதுவும் கரெக்ட். அடுத்து சி வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப சியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது, பிசினஸ் மேன், யூபி வயலின் வாசிக்கிறாங்க. சாரி, சியோடைய இது டாக்டர், பீகார், சரோடு வந்து வாசிக்கிறாங்க. சி வந்து எந்த சரோடு தான். இப்ப இ தான் ஆன்சர். சிக்கு வந்து எனக்கு சரோடு தானே வருது, அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், டி வந்து எந்த ப்ரொபோஷன் கேட்டிருக்காங்க. அப்ப டியோடைய ப்ரொபோஷன் என்னது நமக்கு, டி வந்து இன்ஜினியர். இப்ப ஆன்சர் வந்து இதுதான். இ வந்து எந்த மாநிலத்தை சார்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. இப்ப இ வந்து எந்த மாநிலம், பிசினஸ் மேன், யூபி, உத்தரப்பிரதேஷ். இப்ப ஆன்சர் வந்து யூபி தான். ஸோ இதுதான், கொஞ்சம் லென்த்தா தான் இருக்குது. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு தடவை நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ கொஸ்டின் வந்து கீழே இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சைட்ல இருக்கும், அதை செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அடுத்து, ஒரு பள்ளியில் ABCD EF என்ற 6 ஆசிரியர்கள் உள்ளனர். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட், ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் உள்ளது. டி என்பவரின் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்டரி. மற்றவர்களில் 3 பேருக்கு அது கம்பல்சரி சப்ஜெக்டாக உள்ளது. இ மற்றும் எஃப் அது கொஞ்சம் ரீட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து மாத்தலாம். சரி, இப்ப நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அப்ப A B C D E F அப்படியே ஆர்டர் போட்டுக்கோங்க. இப்போ ஒன்று வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட். அப்படி போட்டு வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டி என்பவருடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்டரி.
இப்போ டியோடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான் ஹிஸ்ட்ரி, போட்டு வச்சுக்கலாம். அடுத்து இ மற்றும் எஃப் இருவருக்கும் ஒரு சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸா இருக்குது. ஆனா அது வந்து ஏதாவது ஒண்ணுதான், அது என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரியும். ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மா உள்ளதை ஃபில் பண்ணிக்கலாம். எஃப்னுடைய கம்பல்சரி சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ். அப்போ எஃப்போட கம்பல்சரி சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ். அது வந்து சி மற்றும் இ இருவருடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்கும் இக்கும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்னது மேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சிக்கும் இக்கும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ்ன்னு போட்டாச்சா. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி மற்றும் இங்கிலீஷ் வந்து ஏயோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஹிஸ்டரி மற்றும் இங்கிலீஷ் வந்து ஏயோடைய ஆப்ஷனல் மற்றும் கம்பல்சரி சப்ஜெக்ட் தான். அது எந்த ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னா டிக்கு உள்ளது போல எதிர்வரிசையில். இப்போ டியோடைய ஆப்ஷனா இருந்துச்சுன்னா ஏக்கு அது கம்பல்சரியா இருக்கும், டிக்கு வந்து கம்பல்சரியா இருந்தா அதுக்கு ஆப்ஷனா இருந்தா எதிர்வரிசைன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இப்போ இங்கிலீஷ் ஹிஸ்டரிங்கிறது ஏக்கும் டிக்கும் உள்ள சப்ஜெக்ட் தான். டிக்கு வந்து ஆல்ரெடி என்ன போட்டோம், ஹிஸ்டரி வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு போட்டுட்டோமா. அப்போ கம்பல்சரி சப்ஜெக்ட் யாருக்கு வந்துடும், இவங்களுக்கு. ஏன்னா ஏக்கும் டிக்கும் தான் ஆப்போசிட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஹிஸ்டரி வந்து கம்பல்சரி சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்னது இங்கிலீஷ். அப்ப இவங்களுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்டா இருக்கிறது டிக்கு வந்து கம்பல்சரி சப்ஜெக்டா இருக்கும். அப்ப இவங்களுக்கு இது வந்து இங்கிலீஷ். புரியுதா? அப்போ ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து போடணும். அப்ப இதுல வந்து ஒரு லைன் மிஸ் ஆயிட்டு, இது வந்து ஆப்ஷனல் மட்டும் கம்பல்சரி சப்ஜெக்ட்னு வரும். சரியா? டிக்கு உள்ளது போல எதிர்வரிசையில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டிக்கு ஆல்ரெடி நம்ம ஆப்ஷனல் சப்ஜெக்ட் போட்டோம். அப்ப ஏயும் டியும் ஆப்போசிட். அப்ப இவங்களுக்கு இது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஹிஸ்டரியா இருந்துச்சுன்னா ஏக்கு கம்பல்சரி சப்ஜெக்ட் ஹிஸ்டரியா இருக்கும். இங்கிலீஷ் வந்து கம்பல்சரியா இருக்கிறதுனால இது வந்து என்ன வரும், இப்படி மாறி மாறி எடுத்துக்கிடுறோம். அடுத்து அவர்களில் ஒருவருக்கு கெமிஸ்ட்ரி வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பெண் ஆசிரியருக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் உள்ளது கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு தெரிஞ்சதை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாருங்க, டி என்பது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்டரின்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து மற்ற 3 பேர்த்துக்கு கம்பல்சரி சப்ஜெக்டா இருக்குது. இப்போ இதுல விடுபட்டது எத்தனை பேர் தான் இருக்குது, 3 பேர் தான். அப்போ இந்த 3 பேர்த்துக்குமே கம்பல்சரி சப்ஜெக்ட் என்னது, சரி இன்னும் 2 பேர் நம்ம என்ன பண்ணிட்டோம். ஸோ 3 பேர்த்துக்கு வந்து கம்பல்சரி சப்ஜெக்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஏக்கு வந்து ஹிஸ்டரி வந்து என்ன பண்ணிட்டோம், கம்பல்சரி சப்ஜெக்ட்னு போட்டுட்டோம். ஒன்று பிக்கு சிக்கு இந்த 3க்குமே என்ன செய்யுது போட வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இ மற்றும் எஃப் இருவருக்கும் ஒரு சப்ஜெக்ட் பிசிக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இக்கு நம்ம மேக்ஸ் போட்டோம், அப்போ கண்டிப்பாக கம்பல்சரி சப்ஜெக்டா பிசிக்ஸா இருக்கும். அதே மாதிரி எஃப்க்கும் பிசிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் போடும். அப்போ அது வந்து நமக்கு என்ன ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான் பிசிக்ஸ். இப்போ இதில் வந்து பாருங்க இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி என்பது ஆப்ஷனல் ஹிஸ்டரி, 3 பேர்த்துக்கு அது கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு கம்பல்சரியா ஹிஸ்டரி போட்டாச்சு. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு தான் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி ஒருவருக்கு தான் கெமிஸ்ட்ரி வந்து ஆப்ஷனல். அப்போ இதில் விடுபட்டது இவங்க மட்டும்தான், இவங்களுக்கு தான் கெமிஸ்ட்ரி வந்து ஆப்ஷனல் போட்டுமா. அப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சு பண்ண வேண்டியது இருக்குது. சரியா? அப்போ இதுதான் வந்து இது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சியோடைய கம்பல்சரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சியோடைய கம்பல்சரி சப்ஜெக்ட் என்னது ஹிஸ்டரி. இப்போ ஹிஸ்டரி தான் ஆன்சர். அடுத்து அதுல யார் பெண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கம்பல்சரி சப்ஜெக்ட் இங்கிலீஷ் வந்து யாருக்கு இருக்கோ அவங்க தான் பெண் ஆசிரியர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டி தான் வந்து பெண். அடுத்து எஃப்ஓடைய கம்பல்சரி மற்றும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து யாரை போல உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எஃப்க்கு என்னது இருக்குது, மேக்ஸும் பிசிக்ஸும் உள்ளது. அதே மாதிரி இக்கும் மேக்ஸும் பிசிக்ஸும் இருக்கும். அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஆனால் ஆர்டரை பத்தி கொடுக்கல. சரியா? அப்ப யாரோடது எஃப் வந்து யாரை போல இருக்காங்கன்னா இ போல இருக்காங்க. அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு நன் ஆஃப் தீஸ் தான் வரும். அடுத்து எஃபின் பாடங்களை கொண்ட மற்றொருவர் யார், அந்த அதே ஆர்டர்ல. அப்ப எஃப் போல யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப எஃப் போல யார் தான் இருக்காங்க, இ தான் வந்து இருக்காங்க. அதே தான் மறுபடியும் அதே கொஸ்டின் தான். இப்ப இ தான் ஆன்சர். அடுத்து யாருக்கு ஹிஸ்டரி வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 பேர்த்துக்கு ஹிஸ்டரி வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கோமா. இப்ப யாருக்கெல்லாம் வருது, ஏ பி சி இந்த 3 பேர்த்துக்கு தான் கம்பல்சரி சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்டரி. இப்போ ஏபிசி ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இது கொஞ்சம் பொறுமையா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அடுத்து தான் பாருங்க, அதே மாதிரி 7 நபர் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துக்கு புறப்படுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல 3 டைம் வருது. ஒன்று அந்த ஆட்கள் என்ன கிளம்ப போறாங்க, அதே மாதிரி எங்க போறாங்க. ஸோ அந்த 3 டைம் மேட்ச் பண்ற மாதிரி வரும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டேஸை வந்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள்ன்றது நமக்கு என்ன வரும், சண்டேன்னு எடுத்துக்கலாம். ஆனா இதுல வந்து சில இதுல அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, வாரத்தின் முதல் நாள் வந்து எதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம வந்து சண்டே எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ
ஸோ சண்டே, அதுக்கப்புறம் இங்கே வந்து மண்டே வரும், அடுத்து டியூஸ்டே, அடுத்து வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே, சாட்டர்டே. ஃபர்ஸ்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதில் வந்து பாருங்க, சி என்பவர் திங்கட்கிழமை ஜெய்ப்பூருக்கு போறாரு. அப்ப திங்கட்கிழமை சி வந்து எங்க போறாங்க? ஜெய்ப்பூர். இது வந்து கன்ஃபார்மா தெரியும், ஸோ அதை போட்டுக்கலாம். அடுத்து இ என்பவர் ஏ வந்து சண்டிகருக்கு சென்ற அடுத்த நாளிலும் ஜி புறப்படுறதுக்கு முன்னாடி உள்ள நாளிலும் புறப்படுறார். அப்ப இந்த ஆர்டரை வந்து பாருங்க, இ வந்து என்ன பண்றாராம், ஏ வந்து போனதுக்கு அப்புறம் ஏ வந்து ஒரு நாள் போயிருப்பாரு, இதுக்கு அடுத்த நாள் தான் இ போறாங்க. அதே மாதிரி ஜிக்கு முந்தின. அப்ப இந்த மூணுமே அந்த திங்கள் செவ்வாய் அந்த வருஷம் வந்து மாறாது. அப்போ இந்த மூணுமே அடுத்தடுத்த நாட்கள்ல வரும். இதுல ஏ வந்து சண்டிகர்னு கொடுத்துட்டாங்க, சரியா? இது ஈக்கும் என்னன்னு கொடுக்கல, இதுக்கும். அப்ப இந்த ஆர்டர் வந்து மாறாது. அப்ப எங்க போட்டாலும் இந்த மூணு சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். டி வந்து வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமை யாரு? டி. அவர் எங்க போறாரு? கொல்கத்தா வந்து போறாரு, சரியா? கொல்கத்தா. அதுக்கப்புறம் ஜி வந்து டெல்லிக்கு போறாங்க, ஆனா அது எப்போ போறாங்கன்னு சொல்லாது. பி வந்து ஹைதராபாத் அல்லது பெங்களூருக்கு செல்லவில்லை, ஜி வந்து டெல்லிக்கு போறாரு. அதே மாதிரி வாரத்தின் கடைசி நாள்ல ஒருத்தர் பெங்களூருக்கு போறாரு. வாரத்தின் கடைசி நாள் இதுன்னு எடுத்துக்கலாம், நம்ம இங்க என்ன பெங்களூர் சொல்லிட்டு வரும். சரி, இப்ப இதுல வந்து பாருங்க, இந்த ஏஇஜி வந்து நமக்கு என்ன வரும்? அடுத்தடுத்த நாட்கள்ல தான் வரும். அப்போ மூணு இது எங்க ஒரே மாதிரி இருக்குது, இதுல மட்டும் தான் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ ஏஇஜி இல்ல ஏ வந்து எங்க போறாங்க? சண்டிகருக்கு போறாங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ளது மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணுங்க. இந்த டி வந்து வெள்ளிக்கிழமை, பி வந்து ஹைதராபாத் அல்லது பெங்களூருக்கு போகல. அப்ப நமக்கு இதுல என்ன போட முடியாது? பி வந்து போட முடியாது. ஏன்னா நம்ம பி வந்து இதுல போட்டோம்னா அவங்க பெங்களூருக்கு போறாங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? பெங்களூருக்கு போகலன்னு கொடுத்துட்டாங்க, ஹைதராபாத்துக்கும் போகலன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு இதுல யார போட முடியாது? பி வந்து இதுலதான் வரும். அப்ப இதுல விடுபட்டது பாருங்க, ஏபிசி டிஇ எஃப் தான் இது. போட்டாச்சா? இப்ப மீதி இதை நம்ம ஃபில் பண்ணலாம். இவங்க வந்து பெங்களூருக்கு போகல, சரியா? இப்போ பி வந்து பெங்களூருக்கும் போகல, ஹைதராபாத். அப்ப இந்த இடத்துல என்ன வராது? ஹைதராபாத் வந்து வராது. அப்ப இந்த ரெண்டுல தான் நமக்கு ஏதோ ஒண்ணு ஹைதராபாத்னு வரும். மீதி இன்னொரு தடவை ரீட் பண்ணுங்க. சண்டிகர், ஏ வந்து சண்டிகர்னு கொடுத்துட்டாங்க, டி வந்து வெள்ளிக்கிழமை கொல்கத்தா புறப்படுறாங்க. ஸோ லாஸ்ட் டெர்ம் ஜி வந்து டெல்லிக்கு புறப்பட்டாலும், அப்ப ஜி வந்து இங்க என்ன வரும்? டெல்லின்னு வரும். இப்போ பி வந்து ஹைதராபாத் போட முடியாது, அப்ப இவங்க தான் என்ன வரும்? உங்களுக்கு வந்து சென்னைன்னு வரும். மீதி இருக்கிறது சென்னை தானே, அப்ப இது இவங்க தான் ஹைதராபாத்னு வரும். அப்போ அவ்வளோதான், அந்த ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பி வந்து சென்னைக்கு போறாங்க, சி வந்து ஜெய்ப்பூருக்கு, ஏ வந்து சண்டிகர், இ வந்து ஹைதராபாத், ஜி வந்து டெல்லி, டி வந்து கொல்கத்தா, எஃப் வந்து பெங்களூர். இப்போ கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பி வந்து எந்த நாளில் புறப்பட்டாருன்னு கேட்டிருக்காங்க. பி வந்து என்னைக்கு? சண்டே புறப்பட்டிருக்காங்க. இது நம்ம வீக் டேஸ்ல வந்து சண்டே வந்து ஃபர்ஸ்ட் டேயா எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சண்டே தான் ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பெங்களூர் புறப்பட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. பெங்களூருக்கு போனது யாரு? எஃப் தான். இப்போ ஆன்சர் வந்து எஃப். அடுத்து செவ்வாய்க்கிழமை புறப்பட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. டியூஸ்டேல வந்து யாரு? ஏ. இப்போ ஆன்சர் வந்து ஏ. ஸோ அவ்வளோதான்.